யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை போலீசார் தாக்கியிருக்கின்றார்கள். எந்தவிதமான காரணமும் குறிப்பிடாமல் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். வட மாகாணத்தில் செயல்படும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஊழல் பெருச்சாளி யார்? இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்குது. ஏனென்று சொன்னால், குறிப்பிட்ட அந்த ஊழல் பெருச்சாளிக்கு எதிராக நேற்று ஆர்ப்பாட்டம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது யக்கச்சி பகுதியில். இது குறித்தும் மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். சைக்கிள் கட்சியினருக்கும் சங்கு கட்சியினருக்கும் இடையில் முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஏற்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் முக்கியமான கேலி இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்கின்ற நாள். நாடு முழுவதிலும் இருக்கின்ற 339 உள்ளூராட்சி சபைகளுக்கு மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவை தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், 161 சபைகள் தான் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்கின்றன. ஏனென்று சொன்னால், 161 சபைகள் மட்டும்தான், அந்த சபைகளில் மட்டும்தான் கட்சியினரோ அல்லது சுயேட்சை குழுக்களோ பெரும்பான்மை பெற்றிருக்கின்றன. எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற சபைகளாக 161 உள்ளூராட்சி சபைகள் தான் இருக்குது. எனவே அவற்றுக்கான ஆட்சி தான் இன்றைக்கு ஆரம்பிக்குது. ஏனைய சபைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா 178 சபைகள்ல ஒரு குழப்பமான நிலைமை தான் இருக்குது. எந்த ஒரு கட்சியோ சுயேட்சை குழுக்களோ அறுதி பெரும்பான்மை பெறாமல் பல கட்சிகள் சமமான வாக்குகளை பெற்று இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கலாம், இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது 178 உள்ளூராட்சி மன்றங்கள்ல. எனவே அந்தந்த இடங்கள்ல யார் ஆட்சி அமைக்கிறது என்பது சம்பந்தமாக உள்ளூராட்சி சபைகளினுடைய ஆணையாளர்கள் இருப்பினும் ஒவ்வொரு ஏரியாக்கும் அந்தந்த ஆணையாளர்களோட கலந்துரையாடி கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் முடிவுகளை எடுப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாடு முழுவதிலும் இருக்கின்ற 161 உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தை இன்று ஆரம்பிக்கின்றன. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற போறது யார் என்றது கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றத்துக்கு நிறைய பேரம் பேசல்களும் கொடுக்கல் வாங்கல்களும் வாக்குறுதிகளும் என்று சொல்லி திரைமறைவில் நிறைய நாடகங்கள் போய்கொண்டிருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு தானே சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா சொல்லியிருக்கிறார், எதிர்கட்சிகள் தான் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும், அவர்கள் தான் ஆட்சியை அமைப்பார்கள். எதிர்கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் தேசிய மக்கள் சக்தி கட்சி நிறைய முட்டுக்கட்டைகளை போடுகின்றார்கள். எனவே இதெல்லாத்தையும் முறியடிச்சு கொண்டு எதிர்கட்சிகள் தான் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா சொல்லியிருக்கிறார். ஆனால் தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன சொல்லுது என்று சொன்னா, நாங்கள் ஒருபோதும் கொழும்பு மாநகர சபையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அது தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் அதில் ஆட்சி அமைக்கும், இன்னும் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அது தெரிய வரும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்துல கொழும்பு மாநகர சபை விஷயத்துல அந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மே மாதம் 26ஆம் தேதி ஓமந்தை பகுதியில் ஒரு வாகன விபத்தொன்று இடம்பெற்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் பணிபுரிகின்ற அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருந்தார். அவருடைய பேர் பிரபாகரன். அவருடைய மகனும் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்றைய நாளில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய பேர் அக்ஷயன் பிரபாகரன். நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். தந்தையார் உயிரிழந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாக்கும் முதல் மகனும் உயிரிழந்திருக்கின்றமை எல்லோர் மத்தியிலும் ஒரு அதிர்வலைகளையும் சோகத்தையும் உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மருதங்கணி பகுதியில் போலீசார் இளைஞர் ஒருவரை தாக்கியிருக்கின்றார்கள். இந்த இளைஞர் எதற்காக தாக்கப்பட்டார், என்ன காரணத்துக்காக தாக்கப்பட்டார் என்று சொல்லி காரணம் எதுவுமே குறிப்பிடாமலேயே அந்த இளைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட அந்த இளைஞர் காணொலியாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எல்லா விவரங்களையும் அந்த குறிப்பிட்ட இளைஞர் சொல்றார் என்ன நடந்தது என்று சொல்லி. வாருங்கள் அந்த காணொலியை பார்ப்போம். அடிச்சதுக்கு ரீசன் சொல்லிட்டு போங்க. இங்க ஆட்டோ இருக்காங்க, அடிச்சதுக்கு ரீசன் சொல்லிட்டு போங்க. சரியா? மருதங்கணி போலீஸ். சரியா? மருதங்கணி போலீஸ் என்ன காரணம் அடிச்சீங்க எனக்கு? சார் திரும்பி பாருங்க, என்னதுக்காக எனக்கு அடிச்சீங்க? ஏன் அடிக்கல? இங்க பொய் சொல்லல. சரியா? இந்த அடையாளம் இருக்கு. சரியா? என்ன காரணத்துக்காக அடிச்சீங்க? என்ன காரணத்துக்காக அடிச்சீங்கன்னு சொல்லி போட்டு போங்க. சரியா? என்ன காரணத்துக்காக அடிச்சீங்க?
அடிச்சதுக்கு ரீசன் வாகனத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாகனத்துல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வாகனத்துல ஒரு சாமான எடுக்கல, பிறகு வந்து கை வச்சனீங்க எனக்கு. ஏன் கை வச்சனீங்க? அதுதான் உங்களுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் வேலை செய்யறவனை பிடிச்சுதான் அடிப்பீங்க. எங்களை தான் உங்களோட வீரத்தை காட்டணும், எங்களை தான் உங்களோட வீரத்தை காட்டணும். உங்களோட வீரத்தை என்னோட தான் காட்டணும். நீங்க இதே வேற யாரையும் காட்டுவீங்களா? காட்டுவீங்களா? வேற யாரையும் வானம் வேற மாதிரி செக் பண்ணுவீங்களா? நான் இதுல பாட்டு மாத்திரண்டா குத்த வேணாம் உங்களுக்கு. பாட்டு மாத்திரம் வந்து வாகனம் செக் பண்ணி கோஆபரேட் பண்ண ஏதாச்சும் காய்ச்சினானா வேணாண்டது செஞ்சானா ஓடினானா அதுல விட்டனா சரியா? கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. எங்கள் சனாதிபதிக்கு என்பிபிக்குள் இருந்து கொண்டே துரோகம் செய்யாதே என்று சொல்லி ஒரு பதாகையை ஏந்தி கொண்டு நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் யக்கச்சி பகுதியில் நடந்திருக்கிறது. இந்த பதாகை மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு பதாகையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் என்பிபி என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல என்று சொல்லி. அப்போ என்பிபியில் இருந்து கொண்டு மக்களை சுரண்டுறது யார்? என்பிபி மக்கள் சுரண்டலில் ஈடுபடுகிறதா? என்பிபி தானே ஊழலை ஒழிக்க வந்த கட்சி. கடந்த காலங்களில் வந்து ஊழல் செய்தவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற கட்சி. அப்படித்தானே மக்களாகிய நாங்கள் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு சில ஆக்கள் நேற்று வந்து எக்கட்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாக்கள் வந்து என்பிபி கட்சியை சேர்ந்த ஆக்கள் தான் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், கட்சியினுடைய செயல்பாட்டாளர்கள். அவர்கள் தான் இப்படியான பதாகைகளை ஏந்தி கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஆதரவாகவும் என்பிபி கட்சி சார்பாக வடபகுதியில் செயல்படுகின்ற ஒரு சிலருக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான பின்னணி காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபைகளில் வந்து உறுப்பினர்களை நியமிக்கத்தானே வேணும். அதிலேயும் குறிப்பாக இந்த போனஸ் ஆசனங்கள் இருக்குத்தானே, அதில் வந்து உறுப்பினர்களை தெரிவு செய்யத்தானே வேணும். அதில் வந்து ஒரு பிரச்சனையாம். அதாவது வந்து ஒரு பெண் வேட்பாளர் ஒரு ஆள் வந்து 300க்கும் மேற்பட்ட வாக்குகள் எடுத்தவாம். அவாக்கு வந்து ஆசனம் கொடுக்கல. இன்னும் ஒருத்தர் வந்து 27 வாக்குகள் மட்டும்தானா பெற்றவராம். அவருக்கு வந்து ஆசனம் கொடுத்துருக்காம். அப்போ 300 எங்கே கிடக்குது, 27 எங்கே கிடக்குது? அப்போ அது பிள்ளைதானே. எனவே அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் நேற்று யக்கச்சி பகுதியில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்பட்டது. ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெரிச்சாளி வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யார் அந்த ஊழல் பெரிச்சாளி? வடமாகாணத்தில் செயல்படுற ஊழல் பெரிச்சாளி யார் என்றது இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இது கட்டாயமாக என்பிபி கட்சியில், அதாவது வடமாகாணத்தில் செயல்படுற என்பிபி கட்சிக்குள்ள வந்து முக்கியமான ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை ஒன்று வெளியில் வந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக கொழும்பு தலைமை என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதோட இந்த யக்கச்சி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஆதரவு, என்பிபி கட்சிக்கு ஆதரவு, என்பிபி கட்சியினுடைய கொள்கைகளுக்கு மாற்றாக அதுக்கு விரோதமாக வடபகுதியில் சிலர் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய கொள்கைகளை கொண்டு போய் வடமாகாணத்தில் ஒழுங்காக இவர்கள் சேர்ப்பிக்கல் என்று சொல்லியும் அந்த குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நேற்று தான் அந்த முதலாவது பொறி வந்து உருவாகி வெளியில் வந்திருக்குது. இனித்தான் தெரியும் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கட்சியினருக்கும் சங்கு கட்சியினருக்கும் இடையில் முக்கியமான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று மிக விரைவில் ஏற்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இல்லத்தில் வந்து ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்களும் அதே போல் சங்கு கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் வந்து கலந்து கொண்டு அவர்களுக்கு இடையில் வந்து ஒரு பொது இணக்கம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது நிறைய உள்ளூராட்சி சபைகளில் வந்து ஆட்சி அமைக்க வேண்டியிருக்குத்தானே. எனவே அந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பொது உடன்படிக்கை ஒன்றுக்குள் அவர்கள் வந்திருப்பதாகவும் ஒரு நல்ல இணக்கம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் மிக விரைவில் இதனை வந்து ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஒப்பந்தம் மூலமாக கைச்சாத்திட்டு முடிப்பதற்கு இருதரப்பும் இணங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்போ நேற்றைய சந்திப்பில் வந்து சங்க கட்சி சார்பாக டெலோ அமைப்பினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கலந்து கொள்ளல. ஏனென்று சொன்னால் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தவராம். இன்றைக்கு அதிகாலை தானாம் அவர் நாட்டுக்கு திரும்புகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இன்று 2ஆம் திகதி திங்கட்கிழமை இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் உருவாகலாம் என சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அந்த 2 கட்சிகளும் இந்த திகதியை சரியான திகதியை வந்து உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் மிக விரைவில் அந்த ஒப்பந்தம்
உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கட்சியினர் ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியினருடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் கூட அந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த அளவுக்கு சுமூகமாக முடியவில்லை. இருப்பினும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தேவைப்பட்ட இடங்களில் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் நாங்கள் ஆதரவை கொடுப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தவர். இருந்தாலும் அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் மாதிரி எல்லாம் பெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் போகையில. ஆனால் சங்கு கட்சியினருடன் ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன். 2 கேலி சித்திரங்கள் இருக்குது. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இந்த கரம்போட்டில் செய்யப்பட்ட ஊழல். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டு அவையில் ஜெயிலுக்குள்ளே இப்போ வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அச்சக பணியில் வேலையையும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்களுடைய கேலி சித்திரங்கள் வரைகிற ஓவியர்கள் இன்னும் அந்த பிரச்சனையை விடவே இல்லை. இந்த 2 கேலி சித்திரங்களும் இந்த கரம்போட் ஊழல் சம்பந்தப்பட்ட கேலி சித்திரங்கள் தான். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அந்த கரம்போட் காயை சுண்டி விடுறார். அடிச்ச அடியில் அது அந்த மற்ற பக்கம் மூலையில் போய் பட்டு தெரிச்சு திருப்பி அவருடைய நெத்திலேயே அடித்து அவரை கதிகலங்க வச்சுட்டுது என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. 2வது கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கரம்போட் போர்டு இருக்கு தானே, அந்த போட்டுக்கு நடுவில் அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல பறைகளை பயன்படுத்துகிற அந்த சுத்தியல் இருக்கு தானே, அதால் கொண்டு ஒரு அடியொன்று அடிபடுது, ஓங்கி அடிபடுது. அதுக்கு இவர் சொல்கிறார், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, விளையாட்டில் இவியலுக்கு பகுடியும் தெரியாது வெற்றியும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு கீழே போய் விழுகிறார். அது நீதிமன்றத்துக்கு பகுடியும் தெரியாதாம் வெற்றியும் தெரியாதாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் ஊழல் செய்தது, இந்த இவ்வளோ காசை மோசடி செய்தது அவருக்கு ஒரு விளையாட்டாம். அதை இவியல் சீரியஸாக எடுத்துட்டோமாம் என்று சொல்லி, கடந்த காலங்களில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய சொத்துக்களும் மக்களுடைய பணமும் ஒரு விளையாட்டாக போயிட்டுது. எனவே இப்போ 2 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கணும், இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். எனவே இந்த 2 கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.